துபாய் ஒரு பாதுகாப்பான இடமா இருக்குமா இனிமேலும்? ஏன்னா துபாயை பொறுத்தளவுக்கு அங்கே போர் மேகங்கள் அப்படின்றது சூழ்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். துபாயில் மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பொருளாதாரமும் எதன் வழியாக நடக்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய பென்ட் ஹவுசஸ், ரொம்ப லக்ஸுரியான அப்பார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ் அப்படின்னு இது விற்கிறதுல துபாய் மிகப்பெரிய கவனத்தை செலுத்துவாங்க. பெரிய பெரிய முதலீட்டாளர்களும் வந்து வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா துபாயினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதையும் தாண்டி அந்த ஒட்டுமொத்த கல்ஃப் ரீஜன்லையுமே ஒரு பாதுகாப்பான இடமா துபாய் இருக்குது. எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத இன்டர்நேஷ்னல் சிட்டியாகவும் நிறைய டூரிஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அவ்வளவு வசதிகளும் இருக்குது. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸை துபாயினுடைய ரியல் எஸ்டேட்டினுடைய இண்டஸ்ட்ரியை நோக்கி ஈர்க்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் கான்ஃப்ளிக்டால பாதிக்கப்படுமா? ஏன்னா துபாயில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு, அதுலேயும் குறிப்பாக அமெரிக்கா சார்ந்த இடங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஈரான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதை தடுக்கிறாங்க யுஏஇ, மக்களை பாதுகாக்கிறாங்க. துபாயில் நார்மலான ஃபங்க்ஷனலாக அந்த சிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. துபாயினுடைய ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே நார்மலாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மக்களுடைய செல்ஃபோனுக்கு மிசைல் சார்ந்த அலர்ட்டும் வந்துக்கிட்டு தான் இருக்குது, அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த விஷயங்களினால துபாயினுடைய ரியல் எஸ்டேட் அப்படின்றது பாதிக்கப்படுமா அப்படின்றது சம்மந்தமான ஒரு பெரிய வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ அப்படியா? ஆமாடி.